Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல். என்ன நாங்க சமைக்க போறோம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு புது டிஷ். இது வரைக்கும் நம்ம செஞ்சது இல்ல இந்த வீட்ல. புது டிஷ் இல்ல, டிஷ் பழசு தான், பட் பொருள் புதுசு. எஸ் ஆமா. இந்த எப்பவுமே வந்து பிராய்லர் தான் வாங்கி சமைப்போம். இந்த தடவை வந்து பண்ணக்கோழி. ஆமா. பண்ணக்கோழி வந்து இந்த செட்டிநாடு மசாலா மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். அது வந்து செய்ய போறோம். செட்டிநாடு மசாலா செய்ய போறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரசம், அப்புறம் வந்து அந்த எக் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்கல்ல, அது என்ன ரெசிபின்னு தெரியல. இந்த ஊட்டில எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ண போறோம். அது வந்து காடை முட்டையில பண்ணுவாங்க, நம்ம வந்து கோழி முட்டையில பண்ண போறோம். எக்கை வந்து பாயில் பண்ணி ரெண்டா வெட்டி வெங்காயம் பெப்பர் இந்த மாதிரிலாம் போட்டு ஃப்ரை பண்ண போறோம். எல்லாமே டிஷ் பழசு, பட் பொருள் புதுசு போல. ஏன்னா காடை முட்டையில பண்றதா இப்ப வந்து கோழி முட்டையில பண்ண போறாங்க மேடம். ஆமா. எப்படி என்ன அப்படிங்கறது எல்லாமே வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எப்பவுமே எக் பாயில் பண்ணுறது வந்து நம்ம நார்மலாக குண்டால இந்த மாதிரி தான் போட்டு பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் எக் பாயில் பண்ணுறதுக்குன்னு. அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் எக் பாயில் பண்ணுறதுக்கு அகாராவோட எக் பாயிலர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் இதில் எப்படி எக் பாயில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அகாரோ 2 years வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது நம்ம 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே எக் பாயிலும் பண்ணிக்கலாம், எக் போச்சும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு பாத்திரத்துல எக் போட்டு பாயில் பண்ணும்போது எக் எல்லாம் உடைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இதுல எந்த பிரச்சனையும் வராது. இதுல நம்ம மெஸ் ஃப்ரீயா ஈஸியாவும் எக் பாயில் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் யூனிட். ஃப்ரண்ட் சைடுலயே நமக்கு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. மேல் பக்கம் இதுதான். இதுல தான் வாட்டர் ஊத்தி நம்ம எக் பாயில் பண்ண போறோம். ஒரே டைம்லயே நம்ம 8 முட்டையை வேக வைக்கிற மாதிரி ஒரு எக் ட்ரே கொடுத்திருக்காங்க. எக் போச்சே பண்றதுக்கு ஒரு பவுல் இருக்கும். மேல க்ளோஸ் பண்றதுக்காக டிரான்ஸ்பரண்டா ஒரு லெட் கொடுத்திருக்காங்க. இதோட பவர் பாத்தீங்கன்னா 500 வாட். இதுலயே மெஷரிங் கப்பும் வருது. அதுல 40 ml to 140 ml வரைக்கும் பாயிண்ட்டும் பண்ணிருக்காங்க. இதோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பின் கொடுத்திருக்காங்க. எக் பாயில் பண்றதுக்கு முன்னாடி இதுல ஹோல்ட் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்ல 120 ml வாட்டர் வந்து நான் பிடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் ஹாட் பாயில் தான் பண்ண போறேன். பிகாஸ் நான் 8 முட்டையை வேக வைக்க போறேன். சோ நல்லா பாயில் ஆகி வரதுக்காக. இதுல நம்ம 3 டைப்ஸா எக் பாயில் பண்ணிக்கலாம். சாஃப்ட் பாயில்னா 35 ml வாட்டரும், மீடியம் பாயில்னா 55 ml வாட்டரும் நம்ம வந்து எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு ஹாட் பாயில் தான் பண்ண போறேன். அதனால 120 ml வாட்டர் எடுத்துக்கிறேன். கரெக்டா 11 to 15 மினிட்ஸ்ல எக் சூப்பரா பாயில் ஆயிரும். எக் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த மிஷின் அதுவா ஆஃப் ஆயிரும். எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எக் பாயில் இருக்குன்னு நீங்களே பாருங்க. தென் எக் போச் பண்றதுக்காக 120 ml வாட்டர் எடுத்துருந்தேன். ஒரே டைம்ல 4 எக் போச்சு இதுல நம்ம பண்ணிக்கலாம். 5 to 10 மினிட்ஸ்லயே போச் ரெடி ஆயிருச்சு. நல்லா பிளஃபியா சாஃப்டா இருந்துச்சு. எக் போச் பண்றதுக்காக கொடுத்த இந்த ட்ரேலயே வெஜிடபிள்ஸும் வேக வச்சுக்கலாம், இட்லியும் ஊத்திக்கலாம். நான் 2 இட்லியும் கேரட்டும் வேக வச்சிருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ்ல நமக்கு பெர்ஃபெக்ட்டா சூப்பரா வெந்து வந்துருந்துச்சு. இப்போ இந்த எக் பாயிலரை வச்சு நான் எக்கையும் பாயில் பண்ணிட்டேன், போச்சியும் பண்ணிட்டேன், இட்லி அண்ட் வெஜிடபிள்ஸுமே நான் வேக வச்சுட்டேன். நம்மளோட ஒர்க்கையுமே ஈஸியா முடிக்குது இந்த அகாராவோட எக் பாயிலர். இந்த அகாராவோட எக் பாயிலரை நான் அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. இது நாட்டுக்கோழி இல்லை, பண்ணக்கோழி. பிராய்லருக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆமா, அதனால இதை வாங்கிட்டு வந்து இது வந்து எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்றோம். சின்ன வெங்காயம் தான் செய்யணுமா? சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், டேஸ்ட் கொடுக்கும். அதனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு, பெரிய வெங்காயம் கொஞ்சம். ரைட், ஓகே. அதுக்கு வந்து நாட்டுக்கோழி மசாலாவும் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதே கடையில. பாப்போம் எப்படி இருக்குன்னு. சிக்கன் அளவுக்கு இருக்கா அப்படின்ற டேஸ்ட் தெரியல. இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல கறி கொஞ்சம் கம்மி தான், எலும்புந்தோலுமா இருக்கு. கோழியே 700 கிராம் தான். ஆமா, எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 350 ரூபா வந்துச்சு. அதான் 330 ரூபா நினைக்கிறேன் கிலோ. காலத்துல கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா சிக்கனே வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா தான் நம்ம ஊர்ல. கம்மி தான். இப்ப நம்ம நார்மல் டைம்ல வந்தா கண்டிப்பா 500 ரூபா வந்திருக்கும். இதுவே பண்ண கோழியே. நார்மல் நாட்டுக்கோழி வந்து மட்டன் ரேட்டு ஊர்ல என்ன ரேட்? ஆனா அதுவுமே வந்து எப்படி சொல்றது, எலும்புந்தோலுமா தான் இருக்கும், கறியே இருக்கு. அந்த பிராய்லர் வாங்கினா மட்டும் தான் அந்த கறி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சவுக்குன்னு சில்லி போடுறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பட்டை, சோம்பு, எண்ணெயை காய்கறி அப்படி பிளாஸ்டிக் கவர் இருக்கு, அதை எடுத்துடும் உரிக்கிறோம். நான் பண்றேன் வீடியோலாம் நான் எதுவும் பார்க்க கிடையாது. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்.
தக்காளி வணங்கிருச்சா வெங்காயம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் போட்டக்கப்புறம் போகணும், நான் மறந்துட்டேன். அதனால தக்காளி போட்டக்கப்புறம். தக்காளி கொஞ்சமாக தானே போடணும், 2 தக்காளி தானே. காரசாரமாவா இனிப்பாவா? ரொம்ப தக்காளி போட்டால் புளிச்சிரும், அதனால கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமாக தான் செய்யணும், அதுதான் நல்லாயிருக்கும். நமக்கு ஆல்ரெடி வயிற்றுச்சல் நிறைய இருக்குது. ஓரளவுக்கு மீடியமாக. வயிற்றுச்சல்னா வயிற்றுச்சல் இல்லை, வயிறு எரிச்சல். நிறைய பேர் ஏதோ விதவிதமாக செய்வீங்க, செட்டிநாடு அப்படிலாம் இல்லை. நான் நார்மலாக ஏதோ இந்த நாட்டுக்கோழி வச்சு ஏதோ இந்த நாட்டுக்கோழி மசாலா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை போய் செய்ய போகிறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, சூப்பராக தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பிடிக்குது அந்த மாதிரி இல்லை. அடி பிடிக்குதா கடாயை? பிடிக்குது. அப்போ சிம்மில் வச்சு அடி பிடிக்குதா? சிம்மில் வச்சு பாஸில் வச்சு இது கொஞ்சம் நல்லா வணங்கி பச்சை வாசனைலாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. காரம் ஓரளவுக்கு. நம்ம காரம் கம்மியாக இருக்கிறது பெட்ரு தான். ஏன்னா ஒரு கோழி அப்படியே வாங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் 1/4 கிலோ வாங்குற ஐடியாவில் தான் போனோம். 1/4 கிலோ தர வாய்ப்பே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் 1/2 கிலோ அப்புறம் சொன்னோம். நாங்கள் 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ இல்லை 700 இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஒரு கோழியே 700 கிராம் தான். இல்லை, கோழி ஒரு கிலோ 100 கிராமு. அதை தோல் எல்லாம் உரிச்சு எல்லாம் பண்ணி பார்த்தா 700 கிராம் இருந்துச்சு. ஆனால் நமக்கு 1 கிலோ தான் கணக்கு. மல்லித்தூள். இது வந்து நாட்டுக்கோழி மசாலா நான் வாங்கிட்டு வந்தேன் அதே கடையில். ஸ்மெல்லு போடுறது அதே தான். இந்த அப்படியே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அப்படியே கொஞ்சம் மசாலா வாடெல்லாம் பொருளை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மச்சானை இறக்க வேண்டியது தான். மச்சான் தூங்குறாப்புல. இந்த கறியை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுது. இந்த பிராய்லர்லாம் பார்த்தா கூட அப்படி தோணலை, இதை பார்த்தா அப்படி தோணும். அது காரணம் என்னன்னா அவங்க நல்லா வாட்டி கொடுப்பாங்க. ஆமாம், நெருப்பெல்லாம் நெருப்பு போட்டு வாட்டி கொடுப்பாங்க. தலைவன் கொதிக்கட்டும். சாரு ரசம் வைக்கிறீங்களா? ரசம் வைக்க தெரியாது, அசிங்கமாக வைப்பாங்க. நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது வைக்கவே தெரியல. என் ரசம் சாப்பிட்டாங்கன்னா எல்லாம் கலாய்ச்சிட்டு போவாங்க, அந்த மாதிரி ஒரு ரசம். இது எல்லாமே நல்லா பண்ணுவேன், ரசம் மட்டும் வராது. கறியை பார்க்கும்போது நல்லா இருக்கு. பிராய்லர் மாதிரி அவ்வளோ தெரியல, பிராய்லர் மாதிரி இல்லை. இங்கே தீச்சதெல்லாம் அப்படி இருக்கு. சுட்டு இதுல இருந்து அப்படியே தண்ணி வரும். கறி பாரு ரெட் கலர்ல இருக்கு. கல்லீரலா? குழம்பு ரெடி ஆயிடுச்சுடா. கறி குழம்பு பக்காவாக இருந்துச்சு. கறியும் வந்துச்சு, நல்லா தான் இருக்கு. வந்திருக்கோம். வந்திருக்கும். வச்சு ஊறுது சாரு. குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் சாரு. வெந்துருச்சு சாரு. டேஸ்ட் மட்டும் பார்த்தீங்க. மெல்றதுக்கு நல்லா கறியா முறுக்குன்னு. இப்போ இது முடிஞ்சு. அடுத்து சாப்பாடு வச்சு முட்டையை கொஞ்சம் தாளிச்சா அப்புறம் ஒரு ரசம் வைக்கணும் மெயினாக. வச்சா முடிஞ்சு. என்ன கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடி விட்டு இறக்கி விட வேண்டாம். கிளறி மூடி வைங்க. இது புதுசாக ஒன்று தோசைக்கல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த முட்டையை வந்து நான் ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இதான் பண்ண போகிறேன். வெங்காயத்தை வந்து அப்படியே தூவி நல்லா வணங்கணும். இந்த வெங்காயம் இந்த கீ ரைஸ்க்கு பண்ணுவாங்கல்ல, நல்லா வணங்கணும். நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌன் இல்லை, ஓரளவு ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இல்லை மிளகாத்தூள், உப்பு, லைட்டாக மஞ்சள் தூள் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த முட்டை அப்படியே கவுத்தி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா வணங்குது. இது மாதிரி செஞ்சுருக்கியா? எங்கள் அப்பா பண்ணி கொடுத்துட்டாரு, அவங்க நான் செஞ்சதில்லை. அப்போ நல்லா இருக்குமா?
இருக்கணும். உப்பு உப்பு போடுவோம். நல்லா உப்பு போட்டு வாங்கிட்ட போதுமா? பெப்பர் போடுவாங்க, ஆனால் பெப்பர் வேணாம். பழைய பெப்பர் தான் இருக்கிறோம், போடலை. இதில் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி. மஞ்சத்தூள்லாம் போடணும். நான் எல்லாத்தையும் மஞ்சத்தூள் போடுறேன். நான் மஞ்சத்தூள் போடுவேன், போட்டது இல்லை, ஆனால் போடணும். ஆனால் வேணாம். ஏதோ புதுசாக பண்ணுறா பார்ப்போம். இது ரொம்ப பெரிய டிஷ்லாம் இல்லை. நார்மல் முட்டை வேக வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த மசால் முட்டை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான். நீ தோசைக்கல்ல செய்கிறது புதுசாக இருக்குது. கொடுத்தாங்கல்ல எங்கே? காடை முட்டை இதில் தான். ஆமாம் 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 ஆமாம். அதே பெரிய தோசைக்கல் வச்சு அதில் தான் பண்ணி கொடுத்தாங்க. முட்டையை ஸ்லைஸ் போட்டுக்கிட்டு இருக்கியா? நம்ம அந்த எக் போச்சு இதெல்லாம் செஞ்சோம்ல. ஆமாம். ஸோ அதையே வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அதுவும் அப்படியே போட்டு வணக்கிடலாம். நீ அதை வேக வச்சாலும் இல்லை, அது முட்டை தொக்குன்னு சொல்லுவாங்க சார். தக்காளி இதெல்லாம் போட்டு நீ அதை பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுறேன். பேன் கேக் ஸ்டைக் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு அந்த முட்டை இதெல்லாம். சூப்பராக போட்டுட்டாங்க. பயங்கரமாக ஸ்மெல் வருது இதுலேருந்து. சும்மா வெங்காயத்தோட சாப்பிட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ பாருங்க, இதை இப்படி தான் எடுத்து போடணும். அப்படியே எடுத்து போட்டு இந்த வெங்காயத்தை அப்படியே மேலே வச்சு சார் வந்து ரசம் வைக்கிறாரு. ரசம் வைக்கல, அதுதான் ஸ்பெஷலிஸ்ட் எங்கள் வீட்டில். ஸ்பெஷலிஸ்ட்லாம் இல்லை, அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இனிப்பு மட்டும் போட்டுறாரு சாமி. இல்லை போட மாட்டேன். எப்போத்தாலும் இனிப்பு போட்டுருவான். கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, கல்யாண வீட்டு ரசம் அப்படின்வாங்க. அதனால கொஞ்சமாக போடுவேன். ஒவ்வொரு தடவை அப்படி இப்போ ரீசெண்டாக போடுறது இல்லை. வெல்லம் போட்டாலும் பாரு, உனக்கு நான் சொல்லித்தரேன், ஈஸியாக இருக்கும் பாரு. எனக்கு எவ்வளோ டைம் சொல்லி தருவேன் ரசம் வைக்க. அதுதான் பாரு, எனக்கு ரசம் மட்டும் வர மாட்டேங்குது. அதுதான் சிம்பிள் ப்ராசஸ். ரசம் மட்டும் நல்லா வைக்க தெரிஞ்சா என்னன்னாலும் சமாளிச்சுக்கலான்னு வாங்க. வந்து ரசம் வைக்க தெரியும். மிளகு, சீரகம், வேற பூண்டா அப்படியே முழுசா போடணுமா? பூண்டை நசுக்கி தான் போடணும். இது கூட தெரியல. ஏய், பூண்டை தோல் உரிக்காம சொல்றேன். தோல் உரிக்காம போடலாம், தப்பு இல்லை. நம்ம வந்து வீடை சுத்தம் பண்ணணும். கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு நான் போய் குளிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிட போகிறோம். ஈஸியான வழியில் ரசம் நான் சொல்லித்தரேன். அவன் கிடக்கிறேன். வந்துரு சாரி, நல்ல வேலை என் முன்னாடி பார்க்கல. இதுக்கு தான் அஸ்வின் ஒன்று ஆடாதுங்கிறேன் அப்படின்னு. அவளுக்கு நேரம் ஏற்ற மாதிரியே நமக்கு ஆயிடுது. வேற சொல்லாதீங்க. இப்போ நம்மளால மிளகு, சீரகம், பூண்டு போங்கடா விட்டுக்கா. நமக்கு இந்த பொறுமை தான் இல்லை. இதெல்லாம் பேச்சுலர் சமையல். ஹலோ, நீங்கள் சிம்மிலே இருக்கட்டும். இப்போவே அப்படியே ரசம் ஸ்மெல் வருது. லைட்டாக தம்பி மஞ்சள் தூள் வைப்பேன். அப்புறம் பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா லைட்டாக பெருங்காயத்தூளையும் கொஞ்சம் போட்டுக்குங்க. போதும். வணக்கம். நம்ம என்ன பண்ணோம், தக்காளி, அப்புறம் அந்த பூண்டு, சீரகம், மிளகு, அப்புறம் புளித்தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டேன். ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டு கையிலேயே. என்ன சொன்னீங்க? ஸ்மெல் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸ்மெல் தான் நல்லா இருக்கு. அது நீ செஞ்சு அது கூட வராது. நான் இப்படி தான் வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க. வேணா இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடனா கூட போட்டுக்குங்க. நுர வரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். இதுதான் நம்மளுடைய ரசம், சரிங்களா? இந்த எண்ணெய் ஊற்றும் போது விழுந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். முன்னாடி தெரிஞ்சால் நான் சாப்பிடுச்சிருவேன். சாப்பாடு, அப்புறம் ரசம், அப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு எல்லாமே ரெடி. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, வீடுமே சுற்றி க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல் க்ளீனிங்கு, கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டு எங்கேயாச்சும் வெளில போவோம். இன்றைக்கி சண்டே இல்லை, அதனால் எங்கேயாச்சும் வெளில போவோம். போய் சாப்பிடும்போது நான் உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன்.
மேடம் எங்கே கிளம்பிட்டீங்களா? ஆ எங்கே போகிறீங்க? எங்கே வெளியே? வாசப்படிக்கு மேலேயா? அஸ்வின் அம்மா அஸ்வின் மூஞ்ச பார்த்தீங்களா? க்ரீம் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். எப்போவுமே நைட்டு தூங்கும்போது அப்ளை பண்ணுவோம். இப்போ காலையிலேயே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அப்பத்துலேருந்து குளிச்சுட்டு வந்துடுறேன். எங்கடா குளிச்சுட்டு வரேன்? எனக்கு கோலத்தை ஃபஸ்ட்டு முடியை சேவ் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். குளிச்சுட்டு வந்து பாரு. சும்மா கமலஹாசன் மாதிரி கலராக இருப்பேன். ரஜினி சொல்கிற ஸ்டைலாக. பாரு இங்கே பாரு. பொட்டு வைக்கும்போது இப்படி ஒரு தட்டு. இன்னும் குளித்து விட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு அதே பனியன் போட்டிருக்கீங்க கேட்டால் காலையில் தான் போட்டேன். காலையில் இது கடைக்கு போடுறதுனால போட்டேன். இருந்தாலும் கழிச்சு பரவாயில்ல. இப்போ ஒன்றும் அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்துக்காக வெளியே போக போகிறதில்ல. இல்லை, சும்மா நார்மலாக வெளியே சுற்ற போகிறோம். அதுவும் இல்லாமல் இப்போ ஐபிஎல் மேட்ச் சென்னைக்கு மேட்ச்சு. அதனால பார்க்க போறியா? மேட்ச் பார்க்க விட மாட்றா, படம் பார்க்க விட மாட்றா. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் எங்கேயாவது தனியாக உட்காந்து ஃபோன் ஒன்று அப்படின்னா இவன் எதுக்கு தனியாக இருக்கிறான் அப்படின்னு பின்னாடி வந்துடுறான். சரி, ஓகே, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அங்கேருந்து இப்போ சாப்பிட போகிறோம். எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்றோம் பாருங்க. ஸோ சாப்பாடு தட முடன் முட்டை சாமி. அம்மா முட்டை முட்டை முட்டை. வெங்காயமே நல்லா ப்ரௌனாக இருக்க மாதிரி இருக்கு. மிளகாத்தூள் போட்டோன்னே நல்லா இருக்குது. சாப்பிடுமா? இந்த ஈரல் எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, ஈரல் அவளுக்கு பிடிக்குங்கிறதுனால. ஈரல் சாப்பிட மாட்டீங்களானா அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க. சாப்பிடுவேன், எனக்கும் பிடிக்கும். குழம்பே இல்லை, ஃபுல்லாகவே கறி மட்டும்தான் இருக்குது. கிரேவி ஃபுல்லாகவே கறி, அது எலும்பு தான். குழம்பு கொஞ்சம் கம்மி தான். முட்டை தரமாக இருக்கும் வெங்காயத்தோட. சொல்லு, இப்போ செஞ்சு பார்க்கலாமா? கடிக்கும் போது செஞ்சு பார்க்கலாம். கடிக்கும் போது சைடில் தனியாக இந்த ஜுல்லு வலிக்குது வெங்காயத்தை கடிக்கும் போதே. நல்லா இருக்கும். ஒரு வழியாக ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. வயிறு கும்முன்னு இருக்குல்ல. ரசம் எப்படி இருந்துச்சு? ரசம் நல்லா இருந்துச்சு. நீ நாட்டுக்கோழி குழம்பு மட்டும் நான் பாராட்டி பேசுகிறேன். முட்டைக்கறி ரசம் நல்லா இருந்துச்சு. நான் அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியல, சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, அது மொபைல் நோட்டில் இருந்ததுனால எடுக்க முடியாமல் போச்சு. மற்றபடி ரசமும் சூப்பராக இருந்துச்சு. நாட்டுக்கோழி இல்லை, பண்ணைக்கோழி குழம்பு. எது பிடிச்சிச்சு? கோழி குழம்பு தான். கோழி குருடாக இருந்தாலும் ருசி நல்லா இருக்குன்னாங்களே. எப்பவுமே கோழி குழம்பு தான். முட்டை நல்லா இருந்துச்சு. அந்த வெங்காயம் தான் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு இனிப்பு மாதிரி இருந்துச்சு. நல்லா வெங்காயம் போட்டது மிளகாத்தூள் தான், இனிப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரசம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், முட்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நாட்டுக்கோழியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரசம் வந்து என்ன நினச்சா உனக்கே தெரியும். என்ன பண்ண அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க, நம்பர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கை. பாய்.